அடுத்ததாக பல்வேறு முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். ஈரோடு கிழக்கில் திமுகவை வீழ்த்த அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பாஜக நிர்வாகி சி.டி. ரவி தெரிவித்த கருத்திற்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன் விமர்சித்துள்ளார். ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் அதிமுக என்ன செய்ய வேண்டும் என கூற சி.டி. ரவி யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கட்சியாக இருப்பதால் பாஜக என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர் திமுகவை எதிர்த்து தனியாக ஒரு தேர்தலில் கூட வெல்லாத பாஜக கட்சி அதிமுகவுக்கு அறிவுரை கூறுவது நியாயமா எனவும் பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பாஜக ஐடி பிரிவு மாநில தலைவர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் எல்லாம் தெரியும் என்றால் பின்னர் எதற்காக 2017ஆம் ஆண்டில் டெல்லியின் வழிகாட்டுதலின்படி இணைந்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அன்று அது நடக்கவில்லை என்றால் இன்று உங்கள் கட்சி யாரிடம் இருந்திருக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். சி.டி. ரவி கூறியது பாஜகவின் கருத்துத்தானே தவிர அதில் முடிவெடுக்க உங்களுக்கு உரிமை உள்ளது எனவும் விளக்கமளித்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்திற்கு சசிகலா, டிடிவி தினகரன் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏற்க மறுத்துள்ளனர். அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் பக்கத்தில் நெருங்கிவிட்டதாக சசிகலா தெரிவித்துள்ளார். நான் பெரியவங்க, நீங்க பெரியவங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டு தமிழக மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்படணும். எடப்பாடி பழனிசாமியின் அகங்காரம்தான் அதிமுகவை ஒன்றிணைய விடாமல் தடுப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திமுக வீழ்த்தணும்னா எல்லாம் ஒரு அணியில ரெண்டு எதிர்கட்சிகள்லாம் ஒரு பொது வேட்பாளர் நல்ல யோசனை தான். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். அவர் இன்னைக்கு திமுக இந்த தேர்தலில் தைரியமா நிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது திரு பழனிசாமியுடைய இந்த ஆணவ போக்கு தான். இரு அணிகளையும் இணைப்பதற்கு முயற்சி எதுவும் நடைபெறவில்லை என்று அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். பிஜேபியினுடைய நட்பு ஆட்சிகள் எப்படியெல்லாம் கவிழ்ந்தன, அந்த ஆட்சிகளை எப்படியெல்லாம் பிஜேபி பிடித்தது என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். யார் இணைந்து வந்தாலும் அதிமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தவர்தான் என அவரது ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லாரும் இணைந்தாலும் வேட்பாளர் அதிமுகவில் நிலவும் கருத்து மோதல்களால் இடைத்தேர்தல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவு ஓ பன்னீர்செல்வத்தின் எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி என்று வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தீர்ப்பால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பின்னடைவும் இல்லை என தளவாய் சுந்தரம் விளக்கமளித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அமைந்த ஒரு தீர்ப்பு. அண்ணன் ஓபிஎஸ் எண்ணம் கழகம் ஒருங்கிணைந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், புரட்சி தலைவர் அமர் எம்ஜிஆரின் சின்னமான இரட்டை இலை சின்னம் பாதுகாக்கப்பட வேண்டும், என்னால் எந்த சூழலிலும் அந்த சின்னம் முடக்கப்படக்கூடாது என்ற அவருடைய எண்ணத்திற்கு கிடைத்த வெற்றி. ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. சார், இந்த தீர்ப்பு பின்னடைவா? தீர்ப்பு பின்னடைவா? ஒரு பின்னடைவு கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவங்க அதான் தமிழ் முதல் செயலர் அவைத்தலைவர் அவர்கள் தலைமையில் அத்தனை பொதுக்குழு கையெழுத்து வாங்கி தேர்தல் கமிஷன் ஆணையம் ஒப்படைக்க வேண்டும். அந்த ஆணைய அடிப்படையில் தென்னரசு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார். எப்போ வாங்க போறோம் சார்? அது ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கலாம், அந்த காப்பி வந்து வாங்கி. சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் தயாரித்த கண் மருந்தை பயன்படுத்தியதால் அமெரிக்காவில் ஒருவர் உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் செயல்பட்டு வரும் குளோபல் ஃபார்மா ஹெல்த் கேர் நிறுவனம் எஸ்டி கேர் என்ற கண் சொட்டு மருந்தை தயாரித்து அமெரிக்க சந்தைக்கு விநியோகித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவில் இந்த கண் மருந்தை பயன்படுத்தியதால் 3 பேர் பார்வை இழந்ததுடன் ஒருவர் உயிரிழந்துவிட்டதாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் அந்த சொட்டு மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்து பாக்டீரியாவால் மாசுபட்டிருப்பதாகவும் இதனை பயன்படுத்துவதால் நிரந்தர பார்வை இழப்பு மற்றும் ரத்த ஓட்டத்தில் உண்டாகும் தொற்று காரணமாக இறப்பு ஏற்படலாம் எனவும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதன் காரணமாக எஸ்டி கேர் கண் சொட்டு மருந்தை திரும்பப் பெறுவதாக குளோபல் ஃபார்மா ஹெல்த் கேர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தில் மத்திய அரசு அதிகாரிகள் 6 பேர் மற்றும் ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தினர். இந்தியாவில் குறிப்பிட்ட அந்த மருந்து விற்பனை செய்யப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் தோதா மாவட்டத்தில் இடிந்து விழுந்த கட்டடம்தான் இது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தோதா மாவட்டத்தில் 6 கட்டடங்கள் விரிசலுடன் காணப்பட்டன. அப்போது தொடங்கி 20 வீடுகளில் அடுத்தடுத்து விரிசல்கள் தென்பட்டன.
உடனடியாக சுதாரித்த மாவட்ட நிர்வாகத்தினர் 20 வீடுகளில் இருந்தோரை வெளியேற்றினர். இந்நிலையில் தோதா மாவட்டத்தின் நர்வால்பாத் பகுதியில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நகரில் உள்ள 3 மாடி வீடு ஒன்று முழுமையாக உடைந்து விழுந்தது. நைபஸ்தி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் தொடர்ச்சியாகவே வீடுகள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தோதாவில் விரிசல் விழும் வீடுகள் கண்காணிக்கப்பட்டு அதில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஜோஷிமத் நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வலுவிழந்து விரிசல் விழுந்ததால் அந்த வீடுகளில் வசித்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் ஜம்மு காஷ்மீரின் தோதா பகுதியிலும் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் தோதா மாவட்டமும் மண்ணில் புதைகிறதா என்று அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வங்கித்துறை உறுதியாகவும் நிலையாகவும் இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதானி குழும நிறுவனங்களுக்கு கடன் வழங்கியது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் வங்கித்துறையில் மூலதனம் போதுமான அளவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து மதிப்பு, பணப்புழக்கம் மற்றும் லாபம் உள்ளிட்ட அனைத்தும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. மேலும் அனைத்து வங்கிகளும் ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படியே செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி மிகுந்த கவனமுடன் வங்கிகளின் நிலைத்தன்மை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் 5 கோடி ரூபாய்க்கும் மேலாக வழங்கப்படும் கடன்கள் அனைத்தையும் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் ஒரே ஒரு வரியை மட்டும் மாற்ற விரும்புவதாக இயக்குநர் பாரதி ராஜா தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டலாம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் கலை இலக்கிய விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குநர் பாரதி ராஜா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதில் தனக்கு சின்ன வருத்தம் உள்ளதாக கூறினார். தொடர்ந்து எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்ற வரியை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இது தமிழ் அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லைங்கிற மாதிரியே ஃபீல். ரமணிய பிள்ளைங்க பெரிய கவிதை, அந்த 3 வரி மாற்றணும்னு ஆசை. அது எனக்கு தெரியும். எத்திசையின் புகழ் மணக்க இருந்தது, எத்திசையின் புகழ் மணக்க இருக்கின்ற தமிழே அப்படின்னு இந்த விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிடத்தில் 2,25,000 ரயில் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யும் விதமாக திறன் மேம்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2023-24 நிதியாண்டில் ரயில்வேயில் மேற்கொள்ள உள்ள திட்டங்கள் குறித்து விளக்கமளித்தார். அப்போது பேசிய அவர் பயணிகள் முன்பதிவு முறையின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த உள்ளதாக கூறினார். தற்போது ஒரு நிமிடத்திற்கு 25,000 ரயில் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இதனை 2,25,000 மேம்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதேபோல் பயணிகளின் விசாரணை அழைப்புகளை எதிர்கொள்ளும் திறனை நிமிடத்திற்கு 4 லட்சமாக அதிகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். 2022-23 நிதியாண்டில் நிர்ணயிக்கப்பட்ட 4,500 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை என்ற இலக்கை எட்டியிருப்பதாக கூறிய அவர் அடுத்த நிதியாண்டில் 7,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை போட இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். சர்வதேச புற்றுநோய் தினமான இன்று புற்றுநோயிலிருந்து நம்மை காக்க அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளை தற்போது பார்க்கலாம். 21 வயது நிரம்பிய பெண்கள் பாப்ஸ்மியர் பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் கர்ப்பவாய் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் 65 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ சேவையில் வடமலையான் மருத்துவமனை, மதுரை மற்றும் திண்டுக்கல். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.